மீது உடைய அளவற்ற வல்லமையை ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க ஆண்டவரே. பெருமழையாய் பெரும் காற்றா ஜீசஸ். சோர்ந்து போன உள்ளங்களில் எல்லாம் பலப்படும்படியாக ஆமென். எங்கள் மீது உடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பான்னு சொல்லி ஜீசஸ். உள்ளத்தை எல்லாம் அவரை நோக்கி உயர்த்தும். உள்ளத்தை எல்லாம் அவரை நோக்கி உயர்த்தும். பரிசுத்த ஆவியானவரே மக்கு நன்றி. எங்கள் மீது உடைய அளவற்ற வல்லமையை ஊற்றுங்கப்பா. நன்றி. எங்கள் உள்ளங்கள் எல்லாம் பலப்படும்படியாக எல்லாம் முழுவதும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஜீசஸ். உடைய அனல் எங்களை ஆட்கொள்வதாக என்று சொல்லி முழுவதும் அவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நல்ல நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு
இறங்கிடுமே துயாவியானவரே அனலாய் இறங்கிடுமே எல்லாரும் சொல்லுவாவியானவரே அனலாய் இறங்கிடுமே துயாவியானவரே நல்ல கரங்களாய் இறங்கிடுமே அவர் வல்லமை கொண்டு ஒரு பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம்ம எடுத்து வாசிக்கலாம். எசேயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது இறைவசனம். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலை உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருச்சு போலும் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க. திரும்ப நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். பிரைஸ் தி லார்ட். அந்த 2 வசனங்களை மட்டும் பாருங்க. வேத வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. ஆண்டவர் தொடர்ந்து உன்னை நடத்துவார். வேத வார்த்தை சொல்கிறது கடவுள் நம்மை என்ன செய்வாரா? தொடர்ந்து நடத்துவார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த காரியத்தினுடைய இயக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அமர்ந்திருந்தாலும் சரி, இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது பாருங்க. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
அது மட்டும் இல்லை, ரெண்டாவது ஒரு காரியம் சொல்கிறது, வறட்சியான சூழலில் அவர் என்ன செய்வாராம்? நிறைவளிப்பாராம். ஆமேன், ஆமேன். வாழ்க்கையில் எவ்வளவு வறட்சி நிறைந்த சூழலில் இந்த இடத்துல நம்ம காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற அந்த வார்த்தை, உங்கள் வாழ்க்கை இந்த நாளிலே நிறைவாக மாற்றப்படும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நம்ம இன்னொரு வார்த்தையும் அப்படி நம்ம வாசித்து விட்டு அப்படி வரலாம். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேத வார்த்தை சொல்லுவாங்க, இதோ உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். அப்படின்னு என்ன அப்படின்னா, கடவுள் என் கூட இருந்து தொடர்ந்து என்னை வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு மகத்துவமான ஒரு ஆசீர்வாதம். கடவுள் என் கூட இருந்து என்னை தொடர்ந்து வழி நடத்துவார். நான் வறட்சியான பாதையில் போனாலும் கூட அங்கே எனக்கு அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நிறைவளிப்பார். ஆமேன், அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட தான் ஆண்டவர் நம்மளை நிரப்பி அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேத வார்த்தை சொல்லுவோம், அவர் என் கூட இருந்து என்னை தொடர்ந்து வழி நடத்துவார். ஆமேன். எப்படி என் கூட இருப்பார் அப்படின்னா, தூய ஆவியானவராக என் கூட இருப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்போதெல்லாம் நான் தூய ஆவியானோடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ அவர் என் கூட இருந்து என் வாழ்க்கையில் உள்ள எல்லா வறட்சியும் என்ன செய்வாராம்? நிறைவாக மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தினுடைய வறட்சியும் சரி, ஆவிக்குரிய வறட்சியும் சரி, இரண்டுமே இந்த நாளிலே ஆண்டவர் மாற்றுவதற்கு விரும்புகிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வறட்சி யாருக்கு தான் தெரியும்? வறட்சி யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது இயேசுவுக்கு தெரியும். ஆமேன், ஆமேன். அவர் எல்லாத்தையும் அறிந்தவர். அவர் எந்தெந்த இடத்துல நம்ம வறட்சியோடு இருக்கிறோம், நம்ம எந்தெந்த இடத்துல செயலற்று போய் இருக்கிறோம் அப்படிங்கிறது கடவுளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரியும். ஒரு தாகத்தோடு இருங்க, அதை மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு கரிசல் நிலம் இருக்குன்னு வைங்களாம். அந்த நிலத்தில் ரொம்ப நாள் மழையே பெய்யலைன்னா அங்கே போய் தோண்டி செடி வச்சா வளர்க்குமா? வளராது. ஏன்? அந்த மரம் கரிசல் நிலம். அது எப்படி இருக்குது அப்படின்னா பால் பட்டு போயிருக்கு. அதற்கு வேண்டிய சாரும் சரி உரமும் சரி அங்கே என்ன செய்யப்படலை அப்படின்னா கொடுக்கப்படலை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அங்கே ஒரு மரம் வச்சு வளரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த அந்த செழிப்பற்ற அந்த நிலம் செழிப்பான நிலமாய் மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வறட்சியான அந்த நிலம் நிறைவான நிறமாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவையானது என்ன அப்படின்னா மழை. ஆமேன், ஆமேன். அப்போ வறட்சி மாறணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எதில் வறட்சி அடைஞ்சாலும் சரி, குடும்பத்தில் சரி, பொருளாதாரத்தில் சரி, இல்லை வாழ்க்கையினுடைய தேவைகளில் சரி, எதில் வறட்சி அடைஞ்சாலும் சரி, அந்த வறட்சியை போக்குவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நாம் தொடர்ந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா இறை வார்த்தையின் வழியாக நாம் வாசிப்போம். லூக்காஸ் நற்செய்தி 5வது அதிகாரம் 5லிருந்து அங்கே நாம் ஒரு பகுதியை வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. பாருங்க, இன்னைக்கு கூட நம்ம நினைக்கலாம், வாழ்க்கை முழுவதும் செபித்தும் என் வாழ்க்கையில பலன் இல்லையே, தொடர்ந்து என் வாழ்க்கையில இதுல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா
தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கேனே, நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என் வாழ்க்கையில இந்த இடத்துல வெற்றி ஆகவே மாட்டேங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்திற்காக நான் விரும்புறேன், ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், வேதம் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனாலும் என்னால முடியலையே. தொடர்ந்து என் வாழ்க்கையில என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல நாம் காணப்படலாம். பேதுரு சொல்றாரு பாருங்க, ஐயா இரவு முழுவதும் நாங்க என்ன செஞ்சோம், பாடுபட்டு உழைச்சோம், ஆனாலும் என்ன செய்யல, ஒரு பலனும் கிடைக்கல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா தொழிலை காட்டிலும், மற்ற எல்லா தொழிலும் எல்லா இடத்திலையும் பிரச்சனை இருக்கு, ஆனா எல்லா தொழிலை காட்டிலும் இந்த மீனவ தொழில் பார்த்தீங்களா, இது ஒரு வித்தியாசமானதாக இருப்பதை நான் பார்க்கிறேன். இதற்கு முன்பாக நான் இப்படி பார்த்ததில்லை. இன்றைக்கு நான் வேலைக்கு போனேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஊதியம் அங்கே இருக்கு. கண்டிப்பா நான் பில்டிங் ஒர்க்கு செய்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு வேலை செய்கிற நபரும் ஒரு வேலைக்கு போனாங்க அப்படின்னா இங்கே இதற்கு உண்டான ஊழியம் அது குறைவாக இருக்கோ நிறைவாக இருக்கோ ஏதோ ஒரு பலன் அது கண்டிப்பாக இருக்கு. ஆனால் இந்த வலை வீசுகிற நண்பர்கள் கடலுக்கு போயிட்டு வந்து பாடு இல்லைன்னா என்ன, ஒரு பலனும் இல்லை. பிரைஸ்லா பாருங்க, காலையில் 5 மணிக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடலுக்குள்ளே போகிறாங்க. மறுநாள் காலையில் 5 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் கிட்டத்தட்ட 10 மணி போல தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கரைக்கு வராங்க. இவ்வளவு நேரம் பாடுபட்டும் அந்த மனிதனுக்கு ஊதியம் இல்லை அப்படின்னா அவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் பார்த்தீங்களா. பிரைஸ்லா, எந்த தொழிலையும் இல்லாத ஒரு காரியம், தொழில் செய்கிறவங்க நட்டமாகிறது லாபமாகிறது அதில் இரண்டாவது. பிரைஸ்லா. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒருவேளை நாம கூட என்ன செய்யலாம் அப்படின்னா யோசிக்கலாம், எவ்வளவுதான் நான் பாடுபட்டாலும் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, எவ்வளவுதான் நான் நினைச்சாலும் கூட என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை மாறவே மாட்டேங்க, ஒரு வேதனையோடு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல காணப்படலாம். ஆனால் அங்கே பேதுருட்ட ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. பேதுரு அதைத்தான் சொல்றாரு, ஐயா இரவு முழுவதும் நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்னா பாடுபட்டுட்டோம். எவ்வளவு வாழ்க்கையில துன்பப்பட்டாலும் சரி, ஆண்டவர் இந்த நாளில் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. பேதுருட்ட சொன்ன அதே வார்த்தை தான். தொடர்ந்து வாசிங்க. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன். நான் இரவு முழுவதும் பாடுபட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்க சொல்ல நம்பி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்போ வலைய போடுறேன். அது எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக என்ன செய்யும், அது கொண்டு வந்தே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நான் உம்முடைய சொற்படியே வலையை போடுகிறேன். தொடர்ந்து வாசிங்க. அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்பாட்டை என்ன செஞ்சார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தொழில் முழுசா என்ன செய்யல அப்படின்னா நடக்கல. பெரிய ஒரு தோல்வியில பேதுரு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட இயேசு சொல்றாரு, படகை தள்ள என்ன செய்யுங்க அப்படின்னா ஆழத்திற்கு கொண்டு போங்க, நான் சொல்ற இடத்துல என்ன செய்யுங்க அப்படின்னா வலையை வீசுங்க அப்படிங்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, ஐயா நான் இரவு முழுதும் பாடுபட்டுட்டோம், ஆனாலும் பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அந்த நம்பி போட்டதுனால அங்க ஒரு பலன் கிடைச்சது. என்ன அப்படின்னா வலைகள் கிளிய தொடங்கவே அருகில் இருந்த மற்ற படகையும் அவர்கள் அழைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏத வார்த்தை சொல்கிறது, அவர் எப்படி ஆசீர்வாதம் இருப்பாராம், நீங்கள் மடியை திறங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்போது அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். பிரைஸ்லா, பிரைஸ்லா. இந்த பழைய காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணல்ல சட்டியை கொண்டு போவாங்க. வீட்டில் ஏதாவது மண் தேவைச்சுன்னா நிறைய அள்ளி போட்டுட்டு அப்படி குலுக்கி விடுவாங்க. எதுக்கு, இன்னும் கொஞ்சம் மண் விழணும். அதை குலுக்கி விட்டுட்டு திரும்பவும் குலுக்குவாங்க. அது டைட் ஆன பிறகு தான் என்ன செய்வாங்கன்னு தூட்டி வருவாங்க. பிரைஸ்லா, பிரைஸ்லா. ஆனால் ஆண்டவரே சொல்றாரு, உங்கள் மடியை விரிவாக தரங்க, நான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் நினைச்சா ஒரு நிமிஷத்துல என் வறட்சியை நிறைவாக மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இது முடியாது, என் வாழ்க்கையில் இது நடக்காது, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு
ஒரு நாளும் என்ன செய்யாது அப்படின்னு முடிவு வராது. என் வீட்டில் என் கணவர் மாற மாட்டார், என் பிள்ளைங்க மாற மாட்டாங்க. இல்லை, என் ஆண்டவர் ஒரே ஒரு பார்வை பார்த்தா போதும், ஒரு நொடி பொழுதுல என் வறட்சி எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நிறைவாக மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கடவுளுடைய ஒரு பார்வை நமக்கு கிடைச்சா என்ன செய்யும் அப்படின்னா போதும், என் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிவிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அண்ணா 1:10 தானே? வாசிங்க. அண்ணா அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி, மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த பகுதியை நல்லா பாருங்க. அந்த அண்ணாங்கிற அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா குழந்தை இல்லை. அவருடைய கணவர் அவரிடத்துல நல்ல அன்பு வைத்திருந்தார். அவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு குழந்தையா இருக்கிறேன், பிறகு ஏன் நீ குழந்தை இல்லாததை குறித்து மனம் வருந்துகிறாய் அப்படின்னு சொல்லி அவருடைய கணவர் எல்கானா அந்த அண்ணாவிடத்தில் பேசி என்ன செய்கிறார் அப்படின்னா அநேக நேரங்கள் ஆறுதல் படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த ஆறுதலை எல்லாம் தாண்டி இந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு காரியம் தேவைப்பட்டது. என்ன அப்படின்னா தனக்கு குழந்தை வேணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். என்னுடைய தேவைகள் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி புரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குழந்தை மட்டும் இல்லை, நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அந்த இடத்துல நீங்கள் வச்சு பார்த்து இந்த இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த பெண்ணுக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில் குழந்தை வேணும். ஏன் அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக எப்படிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல தேவையே இல்லை. வேதாகமத்திலே இருக்கு, அவள் சக்களத்தி அவளை என்ன செஞ்சாள் அப்படின்னா துன்புறுத்தினாள் என்று எழுதப்பட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவ்வளவு மனம் கசந்து ஒரு பெண் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அழுது புலம்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இவளுடைய அழுகையினுடைய கண்ணீர் குருவுக்கு எப்படி தெரிகிறது அப்படின்னா இந்த பெண் போதையில மது அருந்தி விட்டு என்ன செய்யறா அப்படின்னா புலம்பி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குருவுக்கு அவருடைய பார்வையில் தெரிகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்களில் நம்மளுடைய வேதனை கூட நிறைய பேருக்கு எப்படி தான் தோணும் அப்படின்னா இவர்கள்லாம் ரொம்ப சரிதானா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிறகு அந்த பெண்ணு மனம் கசந்து அழுகிறாள் அப்படின்னா அதனுடைய வேதனுடைய உச்சக்கட்டம் அது மிகவும் பெருசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அவளுக்கு எப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னா சத்தமான வார்த்தை வருவதற்கு அங்கே வாயில வார்த்தை இருந்திருக்கிறது, வாய் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அசைந்திருக்கும். அதுதான் வேதனையினுடைய உச்சக்கட்டம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அதனால தான் வேதாகமம் சொல்கிறது, உங்கள் பெருமூச்சின் வழியிலாக ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். ஒரு மனிதனுடைய வேதனை அதிகமாய் பெருகும் பொழுது அந்த மனிதனுக்கு என்ன வராது அப்படின்னா வாயில வார்த்தை வராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்பேற்பட்ட சூழ்நிலையை கூட என் ஆண்டவர் நினைத்தா ஒரு நிமிஷத்துல மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையினுடைய விளிம்புக்கே நான் சென்றாலும் கூட என் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்னா அதை தடுத்து நிறுத்தி என்னை ஆசீர்வதிக்க அவரால் இயலும். அல்லேலூயா. அதனால தான் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். எப்பேற்பட்ட வறட்சியான சூழ்நிலையிலையும் எனக்கு அவர் என்ன செய்வாராம், நிறைவை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான பாடல் உண்டு, கோடி கோடி நன்றி ஐயா. அந்த பாடலை ஒரு 2 வரிகள் மட்டும் நாம் படித்து விட்டு என்ன செய்வோம் அப்படின்னா அப்படி நாம் இறை செய்திக்குள்ளாக நாம் செல்வோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கோடி கோடி நன்றி
சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, வேளையிலும் வாக்குகள் தந்தும் என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்துட்ட வேளையிலும் திருவள்ளுவர் தந்தும் இதனை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். கேட்ட வேளையிலும் வாக்குகள் தந்தும் என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். தோன்றிட்ட வேளையிலும் திருவள்ளுவர் தந்தும் என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? அருமையான ஒரு பாடல். கோடி கோடி நன்றி சொன்னாலும் அது உமக்கு என்ன செய்யாது? ஈடாகாது. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்க்கை உமக்கு என்ன செய்யாது? அது ஈடாகுது. என் வாழ்க்கை முழுசும் நான் நன்றி சொன்னாலும் கூட என் ஆண்டவருக்கு அது என்ன செய்யாது அப்படின்னா ஈடாகாது. மனிதர்களை நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி திருப்பாடல் 8 சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது, திருப்பாடல் ஆசிரியர் அப்படிதான் சொல்றார், இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நீர் மனிதர்களை நினைவில் கொள்வதற்கு எம்மாத்திரம். ஏன்னா அவ்வளவு மேன்மையாக இந்த உலகத்தை படைச்சிருக்கிறீர். ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த மனிதர்கள் மீது நீர் அக்கறை கொள்கிறீர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஏன்னா கடவுள் முன்னாடி எந்த மனிதனும் நிற்கவே முடியாது. வேதம் சொல்கிறது ஒவ்வொரு மனிதனும் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நீர்க்குமலி அப்படின்னு சொல்லி இப்படிங்கிறதுக்குள்ள மறைந்து போகிற தன்மை உடையவன். இன்றைக்கு கடவுள் மீது அதிக பற்று உடையவனாக இருப்பான். சாயங்காலமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எதிரான ஒரு தீமையை செய்து கொண்டு இருப்பான். இன்னைக்கு கடவுள் எனக்கு தான் பெருசு அப்படிமா, 1 மணி நேரத்தில் அவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு கடவுள் எனக்கு மிக உயர்ந்தவன் சொல்லி இங்கிருந்து பாத யாத்திரையாகி நடந்து போவான். நாளைக்கு அவருக்கு எதிரான ஒரு செயலை செய்து கொண்டு இருப்பான். ஆனால் கடவுள் எந்த மனிதருடைய செயலையும் பார்க்காமல் அவனுக்கு அனுதினமும் நன்மையை செய்து கொண்டே இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அவருக்கு எதிராக ஒரு மனிதன் எவ்வளவு தீமை செய்தாலும், எவ்வளவு தீமை நிறைந்த உள்ளத்தினாய் காணப்பட்டாலும் அந்த மனிதனுடைய நல்வாழ்விற்காக அவர் ஒவ்வொரு நாளும் ஏக்கமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். நான் 10 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். 10 வருஷம் கழித்து தான் என்ன செஞ்சு அப்படின்னா ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. உண்மையிலே நான் நினைக்கிறேன், அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் நான் இன்றைக்கு நினைத்து பார்க்குறேன்,
கடவுள் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்திருக்கிறார். என்னை சோர்ந்து போகாமல், நான் தளர்ந்து போகாமல், எந்த இடத்துல நான் வீழ்ச்சி தலை குனிந்து விடாமல் அவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் இருந்ததை நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் நினைத்திருந்தால் ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, காலை வச்சு தட்டி விட்டுருக்கலாம். அல்ல நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, புறம்பே தள்ளி இருக்கலாம். ஆனால் அவருடைய நினைவில் நான் ஒவ்வொரு நிமிடமும் இருந்திருக்கிறேன் என்பதை நான் இன்று நினைத்து பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ கடவுள் ஒரு மனிதன் மீது அவ்வளவு அருளை பொழிவதனால தான் அவர் சொல்றாரு, நான் உன்னை தொடர்ந்து நடத்துவேன் அப்படிங்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உன்னை என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா வெட்கப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை என்ன செய்வோம் அப்படின்னா தொடர்ந்து வழி நடத்துவேன் அப்படிங்கிற. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை எனக்கு வேணும். கடவுளை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு ஒரு நாளும் என்னது கிடையாது அப்படின்னா தோல்வி கிடையாது. என் வாழ்க்கையில வெற்றி தான் உண்டு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 அரசர்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4ல இருந்து வாசிக்கலாம். பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். ஒரு நாள் முழுவதும் எலியா பயணம் செய்தார். அங்க நடந்த ஒரு காரியம் அதற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கும். பாகாலுடைய பொய் இறைவாக்கினரை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலியா கொன்று போட்டு விடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த கொன்று போட்டதனால அங்க இருந்த அரசவையில் உள்ள ஆகாபுடைய மனைவி இசபேல் அப்படிங்கிற அந்த பெண் எலியாவை என்ன செய்யறாப்புல அப்படின்னா கொல்வதற்காக தேடுவாப்புல. இப்போ தேடின உடனே என்ன செய்வாப்புல அப்படின்னா அந்த தேசத்தை விட்டு அவர் தப்பி ஓடுவாப்புல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல கடைசியா அந்த ஆராதனை முன்பாக ஜெபித்தாங்க. நல்ல ஆட்சி அமையணும், இந்த ஆட்சி வருகிறவங்க ஒரு நல்ல சிறப்பான ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஜெபித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா அரசா வச்சு நல்லா இருந்தாதான் மனிதர்கள் செழிப்புடன் வாழ முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு அரச சபையை கண்டு ஒரு இறைவாக்கினர் என்ன செய்யறார் அப்படின்னா பயந்து ஓடுகிறார். அரசபைங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் வேதாகமம் சொல்கிறது, அவர்களுக்காக நீங்கள் தினந்தோறும் ஜெபிங்க. நீங்கள் அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபிங்க. நீங்கள் நிம்மதியாக வாழணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னா உயர் மதிப்பில் உள்ள அதிகாரிகளுக்காக என்ன செய்யுங்க அப்படின்னா தொடர்ந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லி வேதாகமம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த ராணிக்காக என்ன செய்யறாப்புல அப்படின்னா எலியா அப்படிங்கிற அந்த இறைவாக்கினர் பயந்து ஓடுகிறார். அங்க நடக்கிற அந்த சம்பவம் தான் நீங்க எழுதப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிங்கம்மா. அங்கே ஒரு சூரிய செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு வேண்டினார். என்ன செஞ்சார் பாருங்க. ஒரு அதிகாரத்துக்கு முன்பாகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பாகாலுக்கு பலியிடுவதா என் ஆண்டவருக்கு பலியிடுவதா, என் ஆண்டவர் தான் உண்மையான இறைவன் என்று அவ்வளவு பேருக்கு முன்பாக வைராக்கியம் பாராட்டிய ஒரு மனிதர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் கொன்றுவேன் சொன்ன உடனே பயந்து ஓடுறாரு. அங்க ஓடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சூறை செடியில பக்கத்தில் உட்கார்ந்துட்டு, ஏன்னா பாலை நிலம், குடிக்க தண்ணியோ சாப்பாடோ எதுவுமே கிடையாது. அவர் உட்கார்ந்துக்கிட்டு நான் சாகத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னா புலம்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு இறை வார்த்தையும் நம்மளை நோக்கி வரும் பொழுது அதற்குண்டான ஆசீர்வாதமும் சேர்ந்தே தான் வரும். ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கும் பொழுது மிக கவனமாக கேட்கும். பாருங்க, அவர் சாகத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார் அப்படின்னு புலம்புகிறார். இந்த மாதிரியான சூழல் நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையிலும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு, இவ்வளவு பெரிய சூழ்நிலை ஆயிட்டு, நான் செத்து போயிருவனோ அப்படிங்கிற அந்த மனநிலையில் நாம் காணப்பட்டோம் என்றால் இங்கு இந்த இறை வார்த்தை நமக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்கம்மா.
ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நான் நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரி செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். ஒரே ஒரு ஜெபம், நான் ஒன்னும் பெருசா நல்லவெல்லாம் கிடையாதுப்பா, நீ எங்களை என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய செடியில படுத்து உறங்கிட்டார் மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பிரச்சனை மத்தியிலையும் ஒரு மனுஷன் நல்லா தூங்குறான்னு வைங்களாம், கடவுள்கிட்ட நல்ல உறவு வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தூங்காம இருக்கோம்? காரணம் சொல்லுவோம், எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, எனக்கு வீடு சரியில்லை, எனக்கு வந்தது சரியில்லை, வாட்சது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எது சரியில்லைனாலும் நான் ஆண்டவரிடத்தில் உள்ள உறவுல சரியா இருந்தேன் அப்படின்னா நான் எப்போதும் செழிப்பு நிறைந்த மனிதனாகத்தான் காணப்படுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 நாட்களுக்கு முன்பாக எங்கள் மைனி ஒரு சாட்சி சொன்னாப்புல, பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியை சந்திக்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க, ஜெபிக்கும் பொழுது நான் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறேன், அந்த அந்நிய பாஷையோட சேர்ந்து நான் பாடலும் படிக்கிறேன். அந்த அந்நிய பாஷையிலே அது ஒரு அனுபவங்க. அந்த அந்நிய பாஷையோடு சேர்ந்து நான் அப்படி அந்நிய பாஷை பேசியே பாடல் படிக்கிறேன். எப்படிங்க முடியும்? வீட்டில் பெரிய பொருளாதார பிரச்சனை, வீட்டில் கஷ்டம், கவலை, ஏகப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் கடவுளிடத்தில் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொன்னால் அது அவனுக்கும் அந்த மனிதனுக்குள்ள உறவுல தான் இருக்குது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேங்க, நானும் கடவுளும் நல்ல உறவுல இருந்தேன் அப்படின்னா எந்த தீமையிலையும் நான் எப்படி தான் இருப்பேன் அப்படின்னா மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் தான் நிறைஞ்சிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேங்க, எந்த பிரச்சனை உங்களை ஆட்கொண்டாலும் சரி. நான் சமயத்துக்கு முன்னாடி கூட 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி சொன்னேன். என் தொழிலில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சந்தித்தேன். யாரை நம்பி இருந்தனோ அந்த மனிதன் அப்படியே எனக்கு எதிராக திரும்பினது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் என்னுடைய தொழிலை முடக்குவதற்குண்டான சூழ்நிலை கூட என்ன செஞ்சுட்டு அப்படின்னா ஒரு நடைமுறைக்கு வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், சில நேரங்களில் அதை குறித்து வேதனையும் கஷ்டமும் வந்துச்சே தவிர நான் யாரிடம் போய் சண்டை போடலை, யார்கிட்டையும் போய் நான் என்ன செய்யலை அப்படின்னா இது பண்ணலை. நான் அப்படியே கடவுளிடத்தில் ஜெபித்தேன். உண்மையிலே சொல்கிறேன், என் ஆண்டவர் என் தொழிலை பெருக்கி கொண்டே தான் இருக்கிறார். முடிஞ்சிரும் நினச்ச தொழில் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வளர்ச்சி அடைய தான் செய்கிறார். பொருளாதாரத்தில் சின்ன பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்படுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதனுடைய விரிவை பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரும் என் வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது அப்படின்னா கீழே இழுத்து போட முடியாதுங்க. ஏன் அப்படின்னா படைச்சவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷன் சாக போறேன்னு சொல்லிட்டு சூற செடியில படுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா தூங்கி கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்கம்மா. அப்போது வானதூதர் அவரை தட்டி எழும்பி சாப்பிடு. பாருங்க, பாலைவனத்துல சாப்பாடு இல்லாம, ஏன்னா ஒரு அரசி தேடுறாப்புல அப்படின்னா அந்த அரசாங்க ஏரியாவுக்குள்ள எந்த இடத்துலயுமே என்ன செய்ய முடியாது அப்படின்னா வாழ முடியாது. எந்த இடத்துலயுமே என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்போ அவர் எங்க தான் போறாரு அப்படின்னா பாலை நிலத்துக்குள்ளதான் ஓடுகிறார். அந்த பாலை நிலத்துல உணவு இல்லை, தண்ணீரும் இல்லை. அவர் ஒரு சூறை செடி அருகில உட்கார்ந்து இருந்து பார்த்து அவர் சொல்றாரு, இந்த உட்கார்ந்து நான் சாக போறேன் அப்படிங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அங்க ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை பாருங்க. அப்பொழுது வானதூதர் அவர் தட்டி எழும்பி சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவர் அவற்றை பருகிய பின் திரும்பவும் படுத்துக் கொண்டார். அல்லேலூயா. திரும்பவும் வானதூதர் வந்தார், திரும்பவும் சாப்பிட சொன்னாரு. மனுஷன் 40 பகலும் 40 இரவும் நடப்பதற்குண்டான ஆற்றலை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலை நிலத்தில் ஒரு அரசுக்கு பயந்து தேசத்தை விட்டு வெளியே போயிட்டாப்புல. உணவு இல்லை, தண்ணி இல்லை.
ஒரு மனிதனுக்கு அதிகமாய் தேவைப்படுவது என்னதுதான் அப்படின்னா உணவு, உடை, தண்ணி. இந்த 3 தான். மனுஷனுக்கு உணவும் இல்லை, உடையும் இல்லை, தண்ணியும் இல்லை. ஆனால் அவர் படுப்பதை பார்த்த ஆண்டவர் அவருக்கு உணவும் கொடுத்தா, தண்ணியும் கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, எந்த இடத்துல அவர் நடக்க முடியாதுன்னு நினைச்சாரோ அந்த இடத்துல வேதம் சொல்கிறது 40 பகலும் 40 இரவும் நடப்பதற்குண்டான வலிமையை அந்த உணவு அவருக்கு கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கடவுளிடத்திலிருந்து வலிமை பெறுவது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வித பாலைவனமாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்து வைப்பா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை உதவி செய்தே. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை உதவி செய்தே. மனதார சொல்லுவோம் ஆமென். இதுவரை உதவி நீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லோரி எல்லோரி என்னையும் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஒரு அனுதினம் நினைக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்திற்குள்ளாக என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம் திருப்பாடலின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 8வது இறைவசனம். மக்களே, மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதாவும் சொல்லுகிற பாருங்க, எக்காலத்திலும் நீ என்ன செய்யுங்க அப்படின்னா அவரை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் வறட்சி வரும் பொழுதும் சரி, செழிப்பு வரும் பொழுதும் சரி, என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை மாறும் பொழுதும் சரி, எல்லா சூழ்நிலையிலையும் யாரைத்தான் நம்பணுமா? யாரைத்தான் நம்பணுமா? இயேசுவைத்தான் நம்பணுமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வறட்சியில் நம்புகிற மனிதன் நிறைய நேரம் என்ன செய்வதில்லைன்னா
செழிப்பில் நம்புறது இல்லை. பிரைஸ்லாம் பிரைஸ்லாம் அதை நம்பாதனால என்ன ஆகுறது அப்படின்னா அந்த செழிப்பு விரயமாக போய்கிறது. பிரைஸ்லாம் பிரைஸ்லாம் வேதாகமம் சொல்லுகிறது பாருங்க, எக்காலத்திலும் அவரை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நம்புங்க. பிரைஸ்லாம் இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா யார் தான் அப்படின்னா ஆபிரகாம் தான். ஆபிரகாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஆண்டவர் முதலாவது அழைக்கும் பொழுது நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ அப்படின்னார். பிரைஸ்லாம் பிரைஸ்லாம் வேதாகமம் சொல்கிறது தன்னுடைய தாய் தகப்பன எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் சொன்ன தேசத்திற்கு அப்படியே போயிட்டார். பாருங்க, அந்த கீழ்ப்படிந்து அவர் போனதுனால அங்க அவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன் அப்படின்னா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற. கடவுள் பின்னாடி ஒரு மனுஷன் போறான் அப்படின்னா அவன் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா தான் இருப்பான். பிரைஸ்லாம் யாருக்குமே நம்பிக்கை வர மாட்டேங்குது, யாருக்குமே. ஏன்னா எல்லாரும் மூஞ்சிங்கிறது பார்க்க எனக்கு தெரியுது. கடவுள் ஆசீர்வதிக்கவே ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரியா, எங்களை எங்க ஆசீர்வதிக்க 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் படாத பாடுபட்டு இருக்கேன் ஐயா. பிரைஸ்லாம் பிரைஸ்லாம் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் எங்கே தான் வரணும் அப்படின்னா உள்ளத்துக்குள்ளே தாங்க வரணும். வெளியரங்கமான சூழ்நிலை சீக்கிரம் மாறிட்டுன்னு வைங்களாம், நம்ம அவரை விட்டுட்டு தூர போயிடும். அவருக்கு தேவை யார் தான் அப்படின்னா நீங்களும் நானும் தான். ஆமென். அதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாருங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் அவருக்கு தேவைன்னு வைங்களாம், அவர் என்ன வேணாலும் செய்வார். எனக்கு பணத்தையும் கொடுப்பாரு, பங்களாவையும் கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு, அதோடு கூட நான் சரி வரல அப்படின்னா ஏழ்மையும் கொடுப்பார். புகழ். எப்படி இருந்தால் நான் அவர் கூட இருப்பேங்கிறது அவருக்கு தான் தெரியும். பிரச்சனையோடு இருந்தால் தான் நான் அவர் காலை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா பிரச்சனையோடு தான் வாழ்வேன். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் அவரை பிடிச்சி மட்டுமே வாழ கற்றுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் நல்லா புரியுதா? பிரச்சனையோடு வாழ்ந்தால் தான் நான் கடவுளை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா எப்போதும் பிரச்சனை நிறைந்த மனுஷனாக தான் நான் இருப்பேன். ஏன் அப்படின்னா அவருக்கு நான் தேவைப்படுறேன். அல்லேலூயா. வேதாகமம் சொல்கிறது மனித இனத்தோடு இருப்பதில் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். அவருக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இது இருக்கு. வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் சந்தோஷம், சாயங்காலம் ஐபிஎல் பார்க்குறதுல சந்தோஷம், கிரிக்கெட் விளையாடுறதுல சந்தோஷம். அவருக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தாங்க, என் கூட இருக்கிறதான் சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இருக்கு, அவருக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான், என் கூட இருக்கிறதா சந்தோஷம். அதனால அவரை விட்டு நான் தூர போனேன் அப்படின்னா அவர் என்ன செஞ்சனாலும் என்னை பிடிச்சி இழுத்துக்கிறோம். பிரைஸ்லாம். அப்போ நான் நல்லா இருக்குன்னா யார் தான் முடிவு பண்ணும்? நல்லா இருக்குன்னா யார் தான் முடிவு பண்ணும்? நான் தான் முடிவு பண்ணணும். எப்படி இருந்தால் கடவுள் என் மேலே மகிழ்ச்சியாக இருப்பாரோ அப்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிச்சுட்டேன்னு வைங்களாம், என் வாழ்க்கையில் உள்ள எல்லா வறட்சியும் ஒரு செழிப்பான வாழ்வாய் மாற்றிடும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளுடைய தன்மையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, ஒன்றும் இல்லாத அவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னாரு, விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் சொன்னார் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரு. ஒரு காலகட்டத்தில் கேட்டாரு, ஐயா நீர் என்னத்தாதாயா எனக்கு தருவீர்? கேட்டது யார் தெரியுமா? ஆபிரகாம் தான். என்னை ஆசீர்வதிப்பேன், என்னை அப்படி உயர்த்துவேன், என்னை இப்படி உயர்த்துவேங்கிற என்னத்தாதாயா தருவீர்? எனக்கோ குழந்தை இல்லை, எனக்கு பின்னாடி என்னுடைய பங்காளி பையன் தான் என்ன செய்யறான் அப்படின்னா என்னுடைய தலைமகனுக்குரிய உரிமை எடுத்துக்கொள்ள போறான். சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, இல்ல உனக்கு பிறந்த மகன் தான் உன் உரிமை பிள்ளையா இருப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. பங்காளி பிள்ளை இல்ல, உனக்கு பிறக்கிறவன் உனக்கு உரிமை பிள்ளையா இருப்பான். பாருங்க, மனுஷன் அப்படியே நம்பிட்டாரு. எந்த சூழ்நிலையில தெரியுமா? எந்த சூழ்நிலையில தெரியுமா? வேதாகமத்துல அந்த ரோமர் 4வது அதிகாரத்தை எடுத்து அந்த பகுதியை வாசிங்க, 17 இருந்து வாசிங்கம்மா, கொஞ்சம் விரும்புன்னு வாசிங்க.
எண்ணற்ற மக்களினங்களுக்கு நான் தந்தை உன்னை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும். இந்த வார்த்தை நல்லா சொல்றது பாருங்க, இறந்தவர்களை வாழ்விப்பவரும், இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவரும், இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்தவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுள் மீது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா நம்பிக்கை கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இல்லாத ஒரு காரியத்தை ஒரு மனிதனால நம்ப முடியுமா? பாருங்க, நான் இப்போ சொல்றேன், நீங்க ரோட்டுக்கு போங்க, அங்க விஜய் வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? அதை கூட நம்பிடலாம், அதை கூட என்ன செஞ்சிடலாம், நம்பிடலாம். வேற ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை சொல்றேன்னு வைங்களாம், ஒரு மனுஷனுக்கு டக்குன்னு நம்பிக்கை வருமா? நம்பிக்கை வராது. நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம்னு என்ன சொல்லலாம்? இந்த உலகத்தில் இல்லாத காரியம்னா எதை சொல்லலாம் அப்படின்னா நமக்கு அது யூகிச்சு பார்க்கவே ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது பாருங்க, இல்லாத ஒன்றை அவருடைய வார்த்தையினால் இருக்க செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தை பேற்றுக்குண்டான அந்த காரியம் எல்லாமே அவர்கிட்ட போயிட்டு, அந்த அம்மாவுக்கு குழந்தை பெறுவதற்குண்டான அது என்ன சொல்றது, அந்த சூழ்நிலையும் அவங்க கிட்ட இல்லை. ரெண்டு பேர்ட்டுமே குழந்தை பெறுவதற்கான ஆற்றல் இல்லை. பிரைஸ்லா, அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் அவர் நம்பினார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் அந்த வேதம் சொல்லுது, எக்காலத்திலும் அவரை நம்புங்க, எந்த சூழ்நிலையிலும் நம்புங்க, உன் வாழ்க்கையை நிறைவாக்க அவரால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் பாருங்க, இக்கூற்று நிறைவேறும் என்று எதிர்நோக்குக்கு இடமில்லாத போதும் கூட அவர் எதிர்நோக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த எதிர்நோக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் ஜெபத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கேன், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தோடே வந்துட்டுருக்கேன், அதற்கு ஒரு நாளும் முடிவு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை நினைக்கணும், இன்றைக்கு அதற்கு முடிவு வந்துடும், இன்றைக்கு என் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு முடிவு வந்துடும், இன்றைக்கு என் சூழ்நிலை மாறிடும், இன்றைக்கு நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். அந்த நம்பிக்கை என் வாழ்க்கையிலேருந்து போகவே கூடாதுங்க. பிரைஸ்லா. நான் சொன்னேன் 10 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி, ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் எங்கள் இருவருக்குள்ளாக இருந்துச்சு. நான் அடிக்கடி சொன்ன ஒரு காரியம்தான், திருச்சபையில் அந்த அருள் தந்தை அந்த திருமணத்தை முடித்து வைக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வார். என்ன அப்படின்னா, கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற குழந்தையை நீங்கள் திருச்சபையின் முறைப்படி வளர்ப்பீர்களா? அப்போ கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற குழந்தை அப்படின்னா, கடவுளுடைய திட்டத்தில் எங்களுக்கு குழந்தை என்ன செஞ்சுட்டு நிறைய பேர் தூங்கிட்டு போய் அப்படி எந்திரிச்சு பார்க்காங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ்லா, அல்லேலூயா. இவன் என்னத்ததாடா சொன்னான், கடவுளுடைய திட்டத்தில் என்னது நிறைவேறுச்சுன்னு சொன்னான்னு தெரியலையே, நம்ம ஏதாவது சொல்லாமல் சொல்லிடக்கூடாது. பிரைஸ்லா. நிறைய பேர் தலையை தூக்கி போட்டு இப்போதான் அப்படியே நிமிர்ந்து பார்க்காங்க. பிரைஸ்லா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கடவுளுடைய திட்டத்தில் நிறைவேறிட்டு அப்படின்னா, குழந்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமென், ஆமென். அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது, கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற குழந்தையை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுத்த குழந்தை, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். பிரைஸ்லா. அது மட்டும் இல்லை, ஏசியாவில் ஒரு இறை வார்த்தை அழகாக சொல்லப்படும், கருப்பையை உண்டாக்கிய நான் அதை என்ன செய்வேனோ அடைப்பேனோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையினுடைய வல்லமை மிகப்பெரியது. சொன்ன உடனே உண்மையிலே சொல்கிறேன், அடிக்கடி இந்த வார்த்தையை வைத்து என்ன செய்வோம் அப்படின்னா ஜெபிப்போம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் கண்டிப்பாக கிடச்சிரும், இந்த மாதம் கண்டிப்பாக கிடச்சிரும். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 10 வருஷம். பிரைஸ்லா, பிரைஸ்லா. அந்த நம்பிக்கை தளராததற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஐக்கியத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் தான். பிரைஸ்லா.
பிரேசில் உண்மையே சொல்கிறேன். அந்த ஐக்கியத்தில் இணைஞ்சு ஜெபிச்சதுனால தான் அந்த நம்பிக்கையில் தலைவுறாமல் நம்ம என்ன செஞ்சுட்டே இருந்தோம், ஓடிக்கிட்டே இருந்தோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த இடத்துல கூடும்போது உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நிகழாமல் இருந்திருக்கலாம், வாழ்க்கையினுடைய போராட்டம் மாறாமல் இருந்திருக்கலாம், நோய் சுகமாகாமல் இருந்திருக்கலாம், பிரச்சனை தீராமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு மாறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, என் வாழ்க்கையை விட்டு வெளியே போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு கிடைக்கும் இந்த ஆசீர்வாதம், இன்னைக்கு என் வாழ்க்கை மாறும், இன்னைக்கு என் பையன் மாறுவான், இன்னைக்கு என் கணவர் மாறுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, வெளியே போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் என் வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு தோல்வியற்ற வெற்றி நிறைந்த வாழ்க்கையை கொண்டு வந்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் அந்த சூழ்நிலைக்கு இடமே இல்லாத போது, இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம், எத்தனையோ நோயாளிகள் சுகமாகறாங்க. ஆனாலும் நான் என்னுடைய நோய் சுகமாகும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தில் இருக்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். எத்தனையோ இடங்கள்ல சொல்றாங்க, எனக்கு கேன்சர் நோய் சுகமாகுது, எனக்கு இப்படிப்பட்ட நோயில இருந்துச்சு, எனக்கு தலையில கட்டி இருந்துச்சு, எனக்கு கேன்சர் கட்டி இருந்துச்சு, எவ்வளவு காரியத்தையுமே சொல்றாங்க. நம்ம கேட்கிறோம், அவர்களுக்கெல்லாம் சுகமாகிறது. ஆனால் ஏன் நோய் சுகமாகுமா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, விசுவாசத்தில் ஒரு கேள்விக்குறி வைத்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமாகிற ஒரு நோய்க்கு கூட நம்மளால என்ன செய்ய முடியல அப்படின்னா, நம்பிக்கை கொள்ள முடியல. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, இக்கூற்று நடைபெறும் என்று அதற்கு சாத்தியமே இல்லை, ஆனாலும் ஆபிரகாம் அதை நம்பினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, எதிர்பார்த்ததை விட மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்க்கையிலே செய்தார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? ஏங்க, ஒரு கடவுள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்மளுடைய விசுவாசத்தில் எவ்வளவு மேன்மையாக இருக்குங்கிறத புரிந்து கொள்ளணும். ஆபிரகாமுக்கு எத்தனை பொண்டாட்டி? இப்படி கேட்கன்னு நினைக்காதீங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளை? அவருக்கு 4 பேர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் ஈசாக்குக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? ஒரே ஒரு பொண்டாட்டி தான். கடவுள் எவ்வளவுதான் நீ வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட பழைய ஏற்பாட்டில், ஆனால் அந்த மனிதன் ஒரு மனைவியோட தான் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, குடும்ப உறவுல அவரை போல மிக சிறப்பாய் வாழ்ந்த மனிதன் நீங்க வேதாகமத்தில் அதிகமாய் பார்க்க முடியாது. பழைய ஏற்பாடு பாருங்க, அவர் ஒரு இடத்திற்கு சென்றிருப்பார். அங்க பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்லுவாப்புல. ஏன் அப்படின்னா, அவள் மனைவி அழகா இருப்பதுனால அவளை கொன்று போட்டு விட்டு ஈசாக்கை கொண்டுட்டு அவளை எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாப்புல அப்படின்னா, தன்னுடைய சகோதரின்னு சொல்லியிருப்பாப்புல. இது நடந்தது எந்த சூழ்நிலை அப்படின்னா, யாக்கோபும் ஏனோக்கு ஏசாவும் யாக்கோபும் பெரிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவள் 2 பேரும் தலைமகனுக்குடைய உரிமையை சண்டை போடுவாங்க. அப்போ அவர்கள் வாலிப வயதை கடக்கும் அந்த சூழ்நிலையில் நடைபெறுகிற நிகழ்ச்சி. நீங்கள் வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். பாருங்க, அந்த தலைவன் மாடியிலிருந்து பார்க்குறாப்புல இவங்க குடும்பத்தை, அக்கா தங்கச்சின்னு சொன்னாப்புலைய, இவங்க அக்கா தங்கச்சி இல்லை, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அப்போ அந்த சூழ்நிலையில் கூட அவங்க ஒருவரை ஒருவர் மிக அழகாய் புரிந்து வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் கூட அவங்களுக்குள்ள அந்த உறவுல, அவங்களுக்குள்ள அந்த புரிதல்ல மிக அருமையாக இருந்திருக்கிறார்கள் பழைய ஏற்பாடில். அப்போ ஒரு மனிதனுடைய நம்பிக்கையினால் பிறக்கப்பட்ட வித்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய ஆசீர்வாதத்தினால என் குடும்பம் சரிவிலிருந்து மீண்டுச்சின்னு சொன்னா
அதில் வருகிற எல்லா நன்மைகளும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் மிகவும் சிறப்பு நிறைந்ததாகத்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் சொல்ற தனக்கு சூழ்நிலையே இல்லாத போது கூட, சூழ்நிலையே இல்லாத போது கூட அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா நம்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் பிரச்சனை சூழ்நிலை இருந்தாலும் அதை நான் நம்புவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அந்த வேத வார்த்தை சொல்கிறது, எல்லா சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் நீங்கள் கடவுளை நம்புங்க, அவரிடத்துல உங்கள் உள்ளத்துல எல்லாம் கொட்டுங்க, வேற யார்ட்டையும் கொட்டாதீங்க. இந்த உலகத்தில் வேற யார்ட்டையும் கொட்டாதீங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய வேதனையை பிரச்சனையை யார்ட்டையும் கொட்டாதீங்க. யார்கிட்ட கொட்டுங்க அப்படின்னா அவரிடத்துல திறந்து கட்டுங்க, அவர் உங்களை சிறப்பாக வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவை கருத்தோடு துதி பாடி ஸ்தோத்தரிப்பே. கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவை களிப்போடு துதி பாடி போற்றோ. ஆமென், அல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை தட்டி அப்படி கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா? அப்படி எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்போம். லூயா, ஆமென், அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து நல்ல எழுந்திருந்து 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 நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டி பசுமையான நீச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான நீச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு இயேசு என்னை அழைத்து செல்கிறார். இயேசு என்னை அழைத்து செல்கிறார். எல்லாரும் அப்படியே அற தூக்கத்தில் கரம் பிடித்து வழி நடத்தும். ஏங்க, உங்களை கரம் பிடிச்சி கூட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. எவ்வளவு சந்தோஷங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் ஒரு சகோதரி கை தூக்குறேன். ஏங்க, இந்த பிரச்சனையிலிருந்து நான் உங்களை கரம் பிடிச்சி வெளியே கூட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லை யாருக்கும். என் வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை மாறணும், என் நோய் சுகமாகணும், என் பொருளாதார பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே விருப்பம் இல்லையா? இருக்குன்னா அப்போ எப்படி உற்சாகம்? அவரு தாங்க சொல்கிறார், நான் சொல்லலை. யார் தான் சொல்கிறாரு? படைச்ச இறைவன் தான் சொல்கிறாரு. கரம் பிடிச்சி நான் உங்களை கூட்டு போகிறேயா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு. ஆமென், அல்லேலூயா. ஒரு 5 டெம்போ கூட கொஞ்சம் வச்சுக்கோமா. அப்போ எப்படி படிக்கணும்? உற்சாகமாக படிக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென். நல்ல கரங்கள் தட்டி உற்சாகமாக வழி நடத்தும் இயேசுவை அந்த நம்பிக்கை இன்றைக்கு ஆண்டவர் வெளியே பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையுடைய பிரச்சனை இன்னைக்கு மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் கரம் பிடித்து கூட்டி போய்வாரு. ஆமென், அல்லேலூயா. நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாளோடு ஞானத்தாலே நிரப்புவார், நாளோடும் பாதுகானை காட்டுவார்.
போல நம் வாழ்வை தொடருவார். ஆசீர்வாதங்கள் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென். அவர் நிழல் போல யார் வருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வாக்குறுதிகளை சொந்தமாக்கிக் கொள்ள. அல்லேலூயா. கருணையிலே வழி நடத்தும் இயேசுவே, கருப்போடு துடிப்பாடி போற்றும். கருணையிலே வழி நடத்தும் இயேசுவே, கருப்போடு துடிப்பாடி போற்றும். எந்த பக்கம் போனாலும் உடனே இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போது நடத்துவார். இறுதி வரை எப்போது நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்தோ. இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்தோ. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவே, கருப்போடு துடிப்பாடி போற்றோ. கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவே, கண்களை மூடி கருப்போடு துடிப்பாடி போற்றோ. கையை பிடிப்பது நல்ல உணர்வு நடத்தும். நம் கையை பிடிப்பது நல்ல உணர்வு. ஆமென். போடு துடிப்பாடி போற்றோ. கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவே, கருப்போடு துடிப்பாடி போற்றோ. வழி நடத்தும் இயேசுவே, கருப்போடு துடிப்பாடி போற்றோ. ஆமென். அல்லேலூயா. எஸ் ஆமென். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாம் அமர்ந்து கொள்ளும். பிறகு எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடலின் புஸ்தகம் 23வது அதிகாரம். ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். இந்த திருப்பாடல் முழுவதும் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய பாதுகாப்பையும் தான் என்ன செய்கிறது அப்படின்னா அழகாக சொல்லும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தாவீது எழுதிய அந்த திருப்பாடல் தான் அவர் சொல்றாரு. பாருங்க, அந்த தலைப்பை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவரே என் நாயர், அவர் தான் என்னை வழி நடத்துகிறவர். ஏன்னா அவர் என்ன கரம் பிடிச்சிட்டு என்னை நடத்தினா மட்டும்தான் நான் எல்லா சூழ்நிலையிலிருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா வெளியே வர முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் தனியாக நடந்து போனேன், நான் தனியாக
எங்கேயாவது செயல்பட்டேன் அப்படின்னா நான் எதிலையாவது போய் என்ன செஞ்சிடும் அப்படின்னா சிக்கிக்கொள்வேன். அவர் எனக்கு கரம் பிடிச்சி என்ன செய்யணும் அப்படின்னா நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஆழமான பள்ளத்தில் என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா விழுந்துட்டோம் அப்படின்னா ஏறுவதற்கு வழி இல்லை அப்படின்னா யாராவது வந்து என்ன செய்வாங்க, யாராவது என்ன செய்வாங்க, கை கொடுப்பாங்க. எதற்காக அப்படின்னா அந்த பள்ளத்திலிருந்து நம்மளை தூக்கி விடுவதற்கு. பிரைஸ்லாம் பிரைஸ்லாம். நம்ம கடவுள்ன்ற நாளிலே நம்மளுக்கு கரம் கொடுக்கிறார். எதற்கு அப்படின்னா நான் எதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறானோ அதிலிருந்து என்னை தூக்கி விடுவதற்கு. ஆமென். பிரைஸ்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருப்பாடலாசிரியர் சொல்றாரு, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்ன யார் தான் வழி நடத்துறா அப்படின்னா அவர் தான் வழி நடத்துகிறார். பிரைஸ்லாம் பிரைஸ்லாம். ஏன்னா அவர் முதல் சில சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார். என்ன அப்படின்னா ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே அநேக ஆடுகளை கொள்வதற்காக சிங்கங்களும் என்ன செய்கிறது அப்படின்னா புலிகளும் அந்த காட்டில் உள்ள மிருகங்களும் அதை என்ன செய்கிறது அப்படின்னா அநேக நேரங்கள் அடித்து கொண்டு போகிறது. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெலிஸ்தீனோடு போரிட போகும்போது அவர் சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும் பாத்துங்க. சிங்கங்களையும் கரடி கைகளுக்கும் தப்புவித்த ஆண்டவர். அப்போ அந்த ஆடுகளை சிங்கம் வேட்டையாடும் பொழுது இவர் போய் காப்பாத்தினதா சொல்லல, என் வழியா ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படிங்கிறார். பிரைஸ்லா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் என்ன, அவர் தான் என்னை நடத்துகிறார். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும், எவ்வளவு போராட்டமான சூழ்நிலையில் தன்னுடைய சொந்த மகன் என்ன செய்யறாப்புல அப்படின்னா அவரை கொல்வதற்கு தேடுறாப்புல. தான் உயர்வாய் நினைத்த தன்னுடைய தலைமையான அரசர் சவுல் என்ன செய்யறாப்புல அப்படின்னா அவரை கொலை செய்வதற்காக தேடுகிறாப்புல. எல்லா பக்கமும் நெருக்கம். கடவுளுடைய பேழையை கொண்டு வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவி சொல்றாப்புல, இழிந்த மகனை போல இஸ்ராயேலுடைய அரசர் நடந்து கொள்வது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இழிந்த மகன் அப்படின்னா அது மோசமான ஒரு வார்த்தை. இவ்வளவு சூழ்நிலையிலும் அவர் சொல்றாரு, ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் அவர் சொல்றார், நான் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. ஏன் அப்படின்னா என்னை நடத்துகிறவர் படைத்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா சொல்றார் பாருங்க, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது அவர் என்ன செய்யறாரு, இளைப்பாற செய்கிறார். ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது என்னதுதான், சமாதானம் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இளைப்பாறுதல் தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. ஆனா அவர் சொல்றாரு, பசுமையான புல்வெளியில என்னை அமர செய்து என்னை அவர் என்ன செய்யறாரா, இளைப்பாற செய்கிறார். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஒரு பாலைவனத்தில் போய் உட்கார வைக்கல, என்னை என்ன செய்யறாரு அப்படின்னா பசுமையான புல்வெளியில அமர வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே என்னை இளைப்பாற வைக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த முதல் வார்த்தை வாசிச்சோம், வறட்சி நமக்கு என்ன ஆக போகுது, நிறைவாய் மாறப்போகிறது. அந்த முதல் வசனம் அப்படிதான் சொல்லப்படுது. கடவுள் உங்களை என்ன செய்வார், தொடர்ந்து வழி நடத்துவார், வறட்சியின் பாதையில நிறைவளிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப என்ன அவர் எங்க தான் கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னா பசுமையான நீர், பசுமையான புல்வெளி. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வச்சு என்ன செய்யறாராம், எனக்கு இளைப்பாற இடம் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா என் வாழ்க்கையில் உள்ள பழைய கசப்புகளை எல்லாம் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா மாற்ற போகிறார். அல்லேலூயா. பழைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில அவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதனால தான் அந்த வார்த்தையை சொல்றார், பசுமையான புல்வெளியில அமர செய்து என்னை என்ன செய்யறாரா, இளைப்பாற செய்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதற்கு முக்கியமாக அவர் சொல்கிற அந்த வார்த்தை, அவர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நாயன் அப்படி தான் சொல்கிறார். ஒரு ஆயன் ஒரு ஆடை நடத்துகிற விதம் தான் அந்த ஆடு கொழுகொழுன்னு இருக்கிறதும் சூழ்ந்து போகிறதுக்கும் உள்ள வித்தியாசம். பிரைஸ்லா, பிரைஸ்லா. ஆடு மேய்ப்பனுடைய சொல்லலாம் கேட்டு நடந்துச்சு அப்படின்னா அது எப்போதுமே எப்படி இருக்கும்? பசுமை நிறைந்ததாக இருக்கும். பிரைஸ்லா, அல்லேலூயா. மேய்ப்பனுடைய சொல்ல கேட்காம அங்கேயும் ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? சரியான சாப்பாடு கிடைக்காது. பிரைஸ்லா, பிரைஸ்லா, அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்றார், ஆண்டவர் என் நாய, எனக்கு ஒரு குறையும் என்ன செய்யதில்லை இல்லை அப்படிங்கிறார். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் முழுவதும் கடவுளால் நடத்தப்படும் போது மட்டும்தான் என்ன செய்யறாப்ல அப்படின்னா அந்த மனிதன் வறட்சி நீங்கி நிறைவுக்குள்ளாக போகிறான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ்லா, அல்லேலூயா. இந்த முதல் வார்த்தை அப்படிதான் சொல்ல, கடவுள் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். அப்போ அவருடைய நடத்துதலுக்குள்ளாக நாம் எப்போதும் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் முதலே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கடவுள் எப்படி தான் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னா தூய ஆவியானவராக எனக்குள்ளாக வந்து தான் என்னை நடத்துகிறார். பிரைஸ்லா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் முழுசா அவருடைய நடத்தலுக்குள்ளாக போகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் நான் என்ன செய்யப்படணும் அப்படின்னா நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது நல்லா புரியுதா? அவருடைய வழி நடத்தலுக்குள்ளாக நாம் எப்போதும் அடங்கி உள்ள போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணுமா, பரிசுத்த ஆவியானவரால் எப்போதும் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ்லா, அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி, திருத்தூதர் பணிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14-15 இறைவசனங்களை வாசிங்க. இதுதான் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகம். வாசிங்க. சமாரியர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. அவர்களுக்குள்ளாக அருளப்படவில்லை. அந்த வார்த்தை நீங்க முதல்ல வாசிங்க. அந்த 14வது வசனத்தை. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர், கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்போ ஒரு மனிதன் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவான் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை ஆம் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருத்தூதர் 10:44 அதுவும் சொல்லப்பட்டிருக்கும். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய வார்த்தையை கேட்ட யாவர் மேலும் தூய ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார்? இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறை வார்த்தையை நம்ம ஆவலோடு கேட்டு ஆமே சொல்லி என்ன செய்யணுமா, அதை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சமாரியாவில் பிலிப்பு நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அந்த வார்த்தையை அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சொன்ன உடனே திருச்சபை என்ன செய்கிறது அப்படின்னா பேதுருவை அங்கே அனுப்பி வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏதாவது சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் அதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள. நீங்க அதற்கு முன்பாக நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் கடவுளிடத்துல அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். சமாரியாவில் பிலிப்பு வழியாக அங்கே அநேகர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்ற மனிதர்கள் கூட
தூய ஆவியானவரால் என்ன செய்யப்படலை? நிரப்பப்படலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை அறிஞ்சு திருச்சபையிலிருந்து அனுப்பி விடுறாங்க. அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படணும்னு சொன்ன உடனே இவர்கள் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு தலையில கை வச்சு செபிச்ச உடனேயே அவர்கள் எல்லாம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது மட்டும்தான் நாம் முழுவதும் கடவுளால் வழி நடத்தப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நான் சொல்றது நல்லா புரியுதா? நாம் எப்பொழுதெல்லாம் தூய ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோமோ அப்போதான் கடவுளால் முழுவதும் என்ன செய்யப்படுவோம் அப்படின்னா வழி நடத்தப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு நேரம் 2 நேரம் அல்ல, ஒவ்வொரு முறையும் நாம் தூய ஆவியானவரால் என்ன செய்யப்பட வேண்டும் சொன்னா ஆட்கொள்ளப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆட்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய காரியம் பார்த்தீங்க அப்படின்னா என்னை ஆட்கொள்ளும். நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் என்னை ஆட்கொள்ளும். ஆனால் அது எல்லாத்தையும் விட வேதாகமும் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரால் நீங்க ஆட்கொள்ளப்படுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படும் போது மட்டும்தான் கடவுள் என்னை முழுவதுமாக வழி நடத்துவார். அந்த வழி நடத்துவதில் என்னால் நல்லா புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது இறை வசனத்தை வாசிக்கலாம். நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? யோவான் 14:16. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமம் நல்லா சொல்லுங்க பாருங்க. நான் உங்களுக்கு மற்றொரு துணையாளரை என்ன செய்வேன்? உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை தருவேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்றென்றும் என் கூட என்ன செய்வாரு? அல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா, அல்லேலூயா. வேதாவும் சொல்லியிருக்கு பாருங்க, உங்களோடு என்றும் தங்கி இருக்கும்படி. இந்த வார்த்தையை யாராலையும் சொல்ல முடியாதுங்க. நான் ஜோதிஷனை பார்த்து சொல்ல முடியாது, ஜோதிஷனை என்ன பார்த்து சொல்ல முடியாது, நான் செல்வத்தை பார்த்து சொல்ல முடியாது, செல்வம் என்ன பார்த்து சொல்ல முடியாது, எங்கள் அப்பாவை பார்த்து நான் சொல்ல முடியாது, எங்கள் அம்மாவை பார்த்து நான் சொல்ல முடியும். நான் என்னாலும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட ஒருத்தர்ட்டையும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் என்றென்றும் தங்கும்படி நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அவரோடு எப்போதும் நடப்பதற்கு பழகி கொண்டேன் அப்படின்னா நான் எந்த பள்ளத்திலையும் விழ மாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் கிட்டத்தட்ட 17-18 வருடங்களுக்கு முன்பாக முதலாவதாக இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். உண்மையிலே இன்றைக்கு அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களும் இருக்கீங்க, பெறாதவர்களும் இருக்கீங்க. இதில் வளர்றதுக்கு நல்ல ஆசைப்படணும். கடவுளு கூட நடக்கிறது தாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நோய் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டுங்க. ஆனால் கடவுளோடு எல்லா சூழ்நிலையும் ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பித்தான்னு வச்சிங்களா, அவன் வாழ்க்கையில் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துலையும் தோற்று போக மாட்டீங்க.
பிரைஸ்லாம் அல்லேலூயா. தோக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது தோர்த்து போக மாட்டேங்குது. பிரைஸ்லாம். என் வாழ்க்கையில் நான் தினந்தோறும் அனுபவிக்கேங்க, நான் தினந்தோறும் அனுபவிக்கிறேன். எனக்கு வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லட்டாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் ஒரு நாள் கூட என் தேவைக்காக நான் கஷ்டப்பட்ட நாளே கிடையாதுங்க. பிரைஸ்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், சில நேரங்களில் எனக்கு வேலை சரியில்லை அப்படின்னா சில பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும். ஆனாலும் மாதந்தோறும் நான் போட வேண்டிய என் வீட்டில் ஒரு மாதம் கூட தாமதப்பட்டதே கிடையாது. பிரைஸ்லாம் அல்லேலூயா. எப்படி நடக்குன்னு இன்னும் வரைக்கும் என்னால் யூகிச்சு கூட பார்க்க முடியலங்க. என்னால் கிட்டத்தட்ட நேற்றைக்கு காலையில் என் கையில் சுத்தமாக பைசாவே இல்லைங்க. இன்றைக்கு தான் கடைசி நாள் லோனுக்கு. நேற்று காலையிலேருந்து சுத்தமாக பைசா கிடையாது. நேற்றைக்கு 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு நான் லோனுக்குள்ளே பைசாவை அக்கௌண்ட்டில் போட்டு விட்டேன். பிரைஸ்லாம். எப்படி இது ஏதோ ஒரு நாள் இல்லைங்க, நான் பல நாள் அனுபவிச்சிருக்கேன். அவர் கூட நம்ம கரம் பிடிச்சி நடந்தோம் அப்படின்னா அவர் ஆலோசனை சொல்லுவார், நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுப்பாரு. ஒரு நாளும் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா ஒரு தோல்வியை கூட சந்திக்க மாட்டேங்க. பிரைஸ்லாம் அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, அவர் சொல்றாரு, நான் மற்றொரு துணையாளரை நான் என்ன செய்வேன் அப்படின்னா உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிற. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ எப்போதும் நம்ம அவரோடு இருக்க பழகிட்டோம் அப்படின்னா என் வாழ்க்கை எப்போதுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா தோல்வி இல்லாத வாழ்வாகத்தான் இருக்கும். பிரைஸ்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக கிட்டத்தட்ட 17-18 வருஷத்துக்கு முன்பாக நான் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். நான் கத்தோலிக்க திருச்சபை குடும்பத்தில் பிறந்த மனிதனாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சபைக்கு தான் முதலாவதாக அதிகமாக போக ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு தெரியாது. நான் முதலாவது ஒரு கூட்டத்திற்கு போகும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா போய் ஜெபிக்க ஒவ்வொருத்தராக போனாங்க. சைடில் அந்த செய்தி கொடுத்த சகோதரர் ஜெபித்துட்டு இருந்தார். அப்படி பக்கத்தில் போனோன்னே, பக்கத்தில் வந்தோடனே என் தலையில் கை வச்சு ஜெபிச்சுட்டு அது வரைக்கும் இப்படி கண்ணு மூடி ஜெபம் பண்ணி அப்படி போய்கிட்டே இருந்தாங்க. என் பக்கத்தில் வந்தோடனே கண்ணு அப்படி கண்ணை திறந்துட்டார். கண்ணை திறந்து அப்படி என்னை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் உங்களை விசேஷமாக நேசிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே என் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துச்சு. பாருங்க, இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் எதாலும் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை நான் அனுபவிச்சதே கிடையாது. பிரைஸ்லாம் அல்லேலூயா. எனக்கு என் தாயினா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அவங்க மடியை பிடிச்சிக்கிட்டே தான் அலைவேன். ஆனால் அவர்களோடு அந்த அரவணைப்பில் இருந்த மகிழ்ச்சியை காட்டிலும் இந்த மகிழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பிரைஸ்லாம் அல்லேலூயா. வாழ்க்கையில் போராட்டம் மாறலை, பிரச்சனை மாறலை, சூழ்நிலை மாறலை, ஆனால் என் உள்ள மாறிட்டு. ஏன் அப்படின்னா வெளியே இருந்து அவர் எனக்குள்ளே வந்துட்டார். பிரைஸ்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. நான் செபிச்சுட்டு போகிறேன், போன பிறகு திரும்ப கூப்பிட்டு ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷித்த விதமாக நேசிக்கிறார் அப்படின்னு எனக்கு வந்த மகிழ்ச்சி அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. பிரைஸ்லாம் அல்லேலூயா. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்குள்ளாகவே கழுகுமலையில் மீட்டிங் வச்சு அப்புறம் செய்கிறப்பா தான் வீட்டில் வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னா ஒரு மொட்டை சைக்கிளில் ரொம்ப எளிமையாக வந்தாங்க. நான் எனக்கு போவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையே கிடையாது. திருச்சபையில் தியானம் நடத்துகிறாங்க, எப்படி தான் நடத்துவாங்க? சும்மா போய் உட்காந்துருந்து தூங்கிட்டு தான் வரணும், அதுக்கு அங்கே போகிறதுக்கு வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு வந்துடும் அப்படி நினச்சி தான் நான் போவதற்கு 2 மணமாக இருக்கேன். ராத்திரி 11 மணிக்கு 10 மணியை தாண்டியாவது இருக்கும். ஏன் இப்படி மீட்டிங் நடக்கு, வாரன்னு சொன்னீங்களாம்ல, வந்துடுவீங்களே அப்படின்னு எனக்கு அவங்கள பார்த்த உடனே எனக்கு வேறு ஒன்றுமே வர்றேன் அப்படின்ட்டு காலையிலே எந்திரிச்சு முகாமுக்கு கிளம்பியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் 2வது நாள் சாயங்காலமே பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அவரால் என்ன செய்யப்பட்டார், நல்லா நிரப்பிட்டார். பிரைஸ்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. நான் இயல்பாக ஒரு மனிதர்கிட்ட என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா பேசவே மாட்டேன். இந்த எய்த்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலுடைய பின்பகுதி நான் தான், அதில் எங்கள் மேஸ்திரி கென்னடி அவங்களுடைய வேலை, அதில் முழுசும் வேலை செஞ்சு கீழேருந்து ஆஸ் பண்ணி கெட்டது யார் தான் அப்படின்னா நான் தான். எத்தனை வயசில் அப்படின்னா 19 வயசில். பிரைஸ்லாம் அல்லேலூயா. அதற்குண்டான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா
அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், அது மட்டும் இல்லை, என் கூட ஒருத்தர் கூடவே இருக்கிறத நல்லா உணர்வேன். நான் போகும்போது, நான் வரும்பொழுது, நான் செய்கிற பொழுது, நான் பில்டிங் கருங்கல் கட்டிகிட்டு இருப்பேன். பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு உள்ளத்துலேருந்து ஒரு ஆள் சொல்கிற மணிக்கு இருக்கும், இந்த கல்லை எடுத்து வை அப்படின்னா அந்த பாந்துக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த உலகத்தில் எந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இந்த ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த அனுபவத்துக்குள்ளே இருந்தேன். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்படி அந்த ஒரு பாடல் ஒன்று இல்லை, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாமல் என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழி. யாருமே அறியல, யாருக்குமே புரியல, ஆனால் இந்த உள்ளத்திலிருந்து பொங்கிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இயேசு இயேசு இயேசு, ஏதோ ஒரு அன்பு அப்படி நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கணும், எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிக்கணும், எப்போ பார்த்தாலும் கடவுளோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆவல் பரிசுத்த ஆவியானவர் முதலாவதாக நிரப்பப்படும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கீங்க, பரிசுத்த ஆவியானவருக்காக நல்ல ஜெபிங்கம்மா. உண்மையிலே சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் தான் பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். என் வாலிப வயசில் தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். வாலிப வயதில் எவ்வளவு மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சியெல்லாம் காட்டிலும் கடவுள் கொடுக்கிற மகிழ்ச்சி மேலானதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றேங்க, நான் உங்களோடு என்றென்றும் தங்கி இருக்கும்படி. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கம்மா. உங்களோடு என்றும் இருக்கும்படி, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். நான் தந்தை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அருள்வார். அப்போ கொடுப்பார் அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன மணிக்கு பாருங்க, திருத்துவர் பணி 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் பொழியப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவரை பெற்றுக்கொண்டவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பழைய வாழ்க்கை வாழல, ஒரு புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வாரம் ஊழியர் மீட்டிங்கில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசும்போது அதைத்தான் சொன்னாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்பது கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எதுலையாவது வலுவிழந்து போய் இருக்கேன் அப்படின்னா, தூய ஆவியானவரை நான் நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னா, அந்த வலுவிழந்த இடத்துல அவர் வல்லமையாய் எனக்குள்ளாக வருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் நோயோடு இருக்கிறேன், நோயினுடைய தாக்கத்தில் இருக்கேன், நோய் சுகமாகணும் ஜெபிக்கிறத காப்பட்டிலும் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என் நோயெல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா சுகமாக்கப்பட்டு விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாவ போராட்டத்தில் இருக்கேன், பாவத்தில் பிரச்சனையோடு இருக்கேன், பாவத்தெல்லாம் நீக்கும் கேட்காதீங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளாக வாங்கன்னு கேளுங்க. என் பாவ போராட்டம் பிரச்சனை எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவரால் அது அத்தனையும் அகற்றப்பட்டு விடும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கேன், இல்லை குடும்பத்தில் நான் ஒரு தேவையில் இருக்கேன், தேவைக்காக ஜெபிக்காதீங்க, போராட்டத்துக்காக ஜெபிக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எனக்குள்ளாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எல்லா போராட்டமும் போயிடும், எல்லா சூழ்நிலையிலும் மாறிடும், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்பட்டு விடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இது ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. வாழ்க்கையில் அனுபவிக்கிறத நாங்கள் சொல்கிறோம், ஏதோ சும்மா ஒரு காரியத்தை இந்த இடத்துல பேசல. பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு அனுபவிக்கிறதுனால தான் என்ன செய்யறோம் அப்படின்னு பேசுகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே சொல்றாங்க, அவருடைய ஆட்கொள்ளைகளால் நிரப்பப்படுங்க. பல மணி நேரம் கடவுள்கிட்ட ஜெபிக்க முடியும். அந்த ஜெபத்தில் அவருடைய அன்பை ருசி பார்த்துட்டீங்க அப்படின்னா அவரை விட்டுட்டு தூரே போக மாட்டீங்க.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பிரேயருக்கு வந்த புதுசில் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். ஏன் ஒரு மனிதன் தூய ஆவியானவரால் நிரப்பப்படணும், ஆட்கொள்ளப்படணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் என்ன அப்படின்னா, மிக மோசமான ஒரு நோயாக கருதப்படுகிற ஹெச்ஐவின்னு சொல்லுவாங்களே, அது என்ன நோய்னா எய்ட்ஸ். பிரைஸ்லாம் பாருங்க, சில நோய்களை ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா வெளியே சொல்ல முடியாது. சில நோய்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் சொல்கிறான், நான் எந்த தவறான பழக்கத்திலையும் என்ன செய்யலை அப்படின்னா ஈடுபடலை, ஆனால் எனக்கு எய்ட்ஸ் வந்துட்டு. அதற்கு முக்கிய காரணம் சொல்கிறாங்க இந்த சிரஞ்சு வழியாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மனிதன் கதறுகிறான், என்ன அப்படின்னா நான் எந்த தவறுமே செய்யாமல் எனக்கு இந்த நோய் வந்திருக்கு. அப்போ அவன் கலக்கத்தோடு என்ன செய்கிறாப்புல அப்படின்னா ஒரு செப கூட்டத்தில் போய் அமர்ந்து இருந்திருக்கிறாப்புல. அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலையும் பற்றி அநேகமாக சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ அதில் எல்லாம் ஜெபித்துட்டு அந்த மனுஷன் என்ன செய்கிறாப்புல அப்படின்னா, ஜெபம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சகோதரனை சந்தித்து, நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் இப்போ என்ன சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த மனிதன் சொன்னாப்புல, நீங்கள் வேறு ஒரு காரணத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டாம், தூய ஆவியினால் நான் நிரப்பப்படணும்னு சொல்லி ஜெபிங்க அப்படின்னாப்புல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், அந்த சகோதரர் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியன், நல்லா தயவு செய்து நல்லா கவனமாக கவனிங்க. தூய ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர், எவ்வளவு மேன்மையானவருங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, அவர் தான் என்னை என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நிறைவை நோக்கி வழி நடத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அளவில்லாமல் பொழியப்பட்டுக்கிட்டே இருந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபுல்லாக நிரப்பப்பட்டுட்டார். அவர் புத்துன்னு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோன்னே அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகிருக்கு. உடனே சகோதரர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னா, அப்போ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணாரோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்பவும் செக் பண்ணுறதுக்கு எல்லா ரிசல்ட்டும் என்ன செஞ்சார் அப்படின்னா கொடுத்தாரு. எல்லா ரிசல்ட்டும் திரும்ப வரும் பொழுது உண்மையிலே சொல்கிறேன், எதெல்லாம் அந்த நோய் இருக்குன்னு சொல்லி அறிகுறியாக வந்ததோ எல்லாவற்றிலும் இந்த நோய் இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி முழுவதுமான ரிப்போர்ட் வந்தது. பேசலாம் பேசலாம். இது நடப்பதற்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னா அது நம்ம அறிவுக்கு எட்டலை. ஆனால் தூய ஆவியானவர் எனக்குள்ள வந்தா முடியாதது கூட அவரால் முடித்து வைக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க, எவ்வளவு போராட்டத்தில், பிரச்சனை, இந்த நோயில், கஷ்டத்தில், தேவையில், எதில் இருந்தாலும் இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், தூய ஆவியானவருக்காக ஜெபிங்க, தூய ஆவியானவருக்காக ஜெபிங்க. அப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளாக உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நல்ல தூய ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டு நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெபத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருப்போம், வேத வாசிப்பில் ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். பாருங்க, அந்த சூழ்நிலையில் கூட இந்த நாளில் கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, ஜெபிப்பதற்கு, வேதத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு பலனை தாங்க, எனக்கு ஆற்றலை தாங்க. ஏன்னா நான் அதைத்தான் சொன்னேன், வியாழக்கிழமை சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அதுதான், தூய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறீங்க. எது எதெல்லாம் தளர்ந்து போயிருக்கோ, எது எதெல்லாம் எனக்கு முடியலன்னு இருக்கோ, அதையெல்லாம் என் வாழ்க்கையில் நடப்பிப்பதற்காகத்தான் தூய ஆவியானவர் எனக்குள்ளாக வருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே ரொம்ப சோர்ந்து போய் ஜெபத்தில், இறை வார்த்தை வாசிக்கிறதுலையும் சோர்ந்து போயிருந்தால் கூட இந்த நேரத்தில் கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே. ஏன் அப்படின்னா எல்லா மனுஷனுக்கும் என்ன வரும் அப்படின்னா தளர்ச்சி வரும், சோர்வு வரும், பலவீனம் வரும். ஆனால் இதில் எல்லாவற்றிலும் நான் பலன் பெறணும் அப்படின்னா எனக்கு தூய ஆவியானவர் வேணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த பெருமைக்காகவும் சொல்லலைங்க. சில நேரங்கள்லாம் நைட்டு நேரங்கள்லையோ இல்லை காலையில் நேரங்கள்லையோ ஜெபித்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போவது கூட தெரியாத அளவுக்கு ஜெபிப்பதற்கு ஆண்டவர் வல்லமையான வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
உண்மையிலே சொல்லு. ஏன்னா ஒரு இடத்துல டிவி பார்த்தா கூட நம்மளுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு சோர்வாயிரும், சேனலை மாற்றிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண டிவி பார்த்தா கூட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஒரே படத்தை முழுசும் பார்த்துருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு சோர்வு வந்துடும். சாதாரண ஒரு திரைப்படத்தை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, முழுசாக பார்க்க முடியாது. ஆனால் கடவுளுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் 3 மணி நேரத்துக்கு மேலாக மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் அவர் சமூகத்தில் இருக்க முடியும் அப்படின்னா ஆவியானுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை யோசித்து பாருங்க. பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நிறைவாய் வேணும் அப்படிங்கிற அந்த ஆவல். அவர் தான் என்ன செய்ய முடியும்னா வேதம் சொல்கிறது முழு நிறைவை நோக்கி முழு உண்மையை நோக்கி அவர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம் எழுந்திருப்போமா? அப்படி நாம் எழுந்திருப்போம். பாருங்க, இயேசுவை பற்றி சொன்னதற்காக சீடர்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார்கள். ஆனால் அப்பொழுது அவர்களுக்காக திருச்சபை உருக்கமாய் மன்றாடியது. உருக்கமாய் மன்றாடும் பொழுது வேதாகமம் சொல்கிறது அவர்கள் இருந்த இடம் அசைக்கப்பட்டது, அவர்கள் எல்லாம் வலிமை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லுவாங்க. எல்லா மனிதருக்கும் சோர்வு வரும், பலவீனம் வரும். ஆனால் தூய ஆவியானவர் தான் ஒரு மனிதனுக்கு வலிமை. அது அனுபவமா இந்த நாளில் நமக்கு மாறணும். அதுதான், அதுக்காக தான் ஜெபிக்க போறோம். தூய ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாதவங்க தூய ஆவியானவருக்காக ஜெபிங்க, கண்டிப்பா அவர் நிரப்புவார். யோவானுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது, அவருடைய மார்பிலை சாய்கிற ஒரு அனுபவம். பேதுருவுக்கு திருச்சபையை நடத்துவதற்குண்டான ஒரு அனுபவம். அன்னை மரியாளுக்கு இயேசுவை சுமக்கிற ஒரு அனுபவம். பார்த்தீங்க அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள் இருக்கிறது. நான் கூட ஒரு சாட்சி சொன்னேன், அந்நிய பாஷையிலே ஜெபித்து பாடல் படிக்கிற ஒரு அனுபவம். ஏன்னா இந்த அனுபவம் நிறைந்த வாழ்க்கை தான் என்னை சோறு ஊறாமல் கூட்டி போயிட்டே இருக்கும். ஏதோ செபிக்கிறோம் போகிறோன்னு சொல்லி தயவு செய்து இருக்காதீங்க. அதனால ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கணும், தூய ஆவியானவரால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிரப்புவாருங்க, கண்டிப்பாக நிரப்புவார். தயவு செய்து அக்கறையற்ற தன்மையாக இருக்காதீங்க. சின்ன பிள்ளைங்களை கொண்டு பெரியவங்க வரைக்கும் தூய ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என் சோர்வு மாறணும், என் பலவீனம் மாறணும், என் வாழ்க்கையோட கஷ்டம் மாறணும், என்னிடத்துல உள்ள நோய் போகணும், எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து தூய ஆவியானவர் தான். அப்படியே ஜெபிப்போமா, கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் மது வல்லமை நிரப்புங்க ஆண்டவரே. தாகத்தோடு நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தாகமுள்ள நிலத்தில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர் அப்பா. செபிங்க செபிங்க, எல்லாரும் அப்படி தாகத்தோடு ஜெபிங்க. எனக்குள்ள வாரும் ஆண்டவரே. நோக்கி மன்றாடி துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே அபிஷேகம் இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி.
தேவை சந்திக்கப்படும். நீங்க வந்த பெரிய மாற்றம் உண்டாகுப்பா. நீங்க என்ன நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுவதற்காக எல்லாரும் கண்களும் கூடி பிள்ளைகளெல்லாம் கேளுங்க, ஆழத்திலிருந்து கேளுங்க, அசாதாரணமாக நினைக்க வேண்டாம். நிரப்புங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் வல்லமையின் ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நன்றி பரிசுத்த துதித்துக் கொண்டே இருக்கட்டும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி கேட்டுக்கொண்ட இறைவார்த்தைக்கு ஏற்ப கரங்களை நன்றாக உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். ஒருவர் கூட சும்மா இருக்கக்கூடாது. நல்லா கரங்களை தட்டி மகிழ்ச்சியோட கரங்களை தட்டணும். ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, நல்ல உற்சாகமாக இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. சுலமாமே ஆவியானவரே, அன்போடு அன்பின் ஆவியானவர், அவர்தான் கடவுளின் அன்பானவர். இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. உள்ளங்கான சேர்த்தி நின்று ஊற்றி எடுத்தவரே, சொல்லுவோம். உள்ளங்கான சேர்த்தி நின்று வராமல் ஊற்றி எடுத்தவரே, பாவம் கழுவி இந்த வேளையிலே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்த்தவாரோ தீர்ந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்த்தவாரோ தீர்ந்த வேளையிலே. அவர்தான் நம்முடைய துணையாளர். ஆமே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆவியும் மறந்தகினார் நிரப்பிடுமே. கேளுங்க. ஆவியின் மரங்களினார் என்னையும் நிரப்பிடுவே. எழுந்து ஜொலிக்க என்னை ஓற்றோம் இந்த வேளையிலே. நாங்கள் என்னை ஓற்றோம் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே.
சாய்ந்திடவே ஆமென் இயேசுவின் மார்பினிலே உரிமையோடு சொல்லுங்க இனிதாய் சாய்ந்திடவே இன்னும் ஒரு முறை இயேசுவின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே நான் ஏந்த முட்டு இருந்து வந்தேன் இந்த வேளையிலே நான் ஏந்த முட்டு இருந்து வந்தேன் இந்த வேளையிலே ஆவியானவரே மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றே மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றே உப்பர்வாதிபர் யாவரோ தரிசனம் சொல்வாரே உப்பர்வாதிபர் யாவரோ தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொண்டே வஸ்து நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வென்று கொஸ்து நாளை போல வல்லமையாக இறங்கி கரங்களினாலே நிரப்போம் வல்லமையாக இறங்கி கரங்களினாலே நிரப்போம் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் 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 வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே
நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி 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 ஐயா. கரங்களை உரைத்து கரங்களை உரைத்து பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த கரங்களை உரைத்து நல்ல கரங்களை உரைத்து தந்து பரிசுத்தமானவரே எல்லாரும் சொல்லணும். நீங்கள் ஆற்றலே நீங்கள் எங்களை நிரப்பி ஒரு இறை அமைதியை தருவார். தந்தை பரிசுத்தமானவர்